ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ 1000 மாணவர்கள் வெளிநாடுகளில் சென்று மருத்துவம் படிக்கிறார்கள். அவ்வாறு வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பை படித்துவிட்டு இங்கே வரக்கூடிய மருத்துவ மாணவர்கள் உடனடியாக பயிற்சி மருத்துவத்தை மேற்கொண்டு மருத்துவராக தொழில் செய்ய முடியாத நிலை தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலால் ஏற்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் மருத்துவ படிப்பை படித்த பிறகு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தேசிய அளவில் நடத்தக்கூடிய தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு அவர்களுக்கு முறையான சான்றிதழ் சரிபார்ப்பு பிறகு உடனடியாக தற்காலிக தகுதி சான்றிதழை வழங்க வேண்டும். இந்த தற்காலிக தகுதி சான்றிதழ் என்பது ஏற்கனவே 2020க்கு முன்பாக 2 மாதங்களிலேயே வழங்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது ஒரு மாணவருக்கு இந்த தற்காலிக தகுதி சான்றிதழை வழங்குவதற்காக 6 மாதம் முதல் 1 வருடம் வரை காலத்தை தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் எடுத்துக்கொள்கிறது. இதன் காரணமாக ஏற்கனவே 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் வெளிநாட்டிலே மருத்துவ படிப்பை படித்தவர்கள் மேலும் ஓராண்டு காலத்தை வெறும் தற்காலிக சான்றிதழை பெறுவதற்காகவே அவர்கள் விரைவு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதே போலவே தற்காலிக சான்றிதழை பெற்ற பிறகு அவர்கள் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திலே அவர்கள் தடையில்லா சான்றிதழை பெற வேண்டும். தடையில்லா சான்றிதழை பெற்ற பிறகு மீண்டும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலே அவர்கள் தற்காலிக பதிவை பெற வேண்டும். தற்காலிக பதிவை பெற்ற பிறகு தமிழ்நாடு மருத்துவக் கல்வி இயக்குநரகம் அவர்களுக்கு உரிய மருத்துவக் கல்லூரிகளை ஒதுக்கீடு செய்து அங்கே ஓராண்டு காலம் பயிற்சி மருத்துவத்தை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு பயிற்சி மருத்துவத்தை மேற்கொண்ட பிறகு அவர்கள் நிரந்தரமான பதிவை பெற்று மருத்துவர்களால் தொழில் செய்ய முடியும். இந்த காலத்திற்கான இந்த ப்ரொசீஜருக்கான காலம் என்பது இன்று தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாக அதிகரித்து விட்டது. இதனால் வெளிநாட்டிலிருந்து மருத்துவம் படித்துவிட்டு வரக்கூடிய மாணவர்கள் சொல்லொன்னா துயரங்களை இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏண்டா வெளிநாட்டில் போய் படித்தோம் என்ற நிலையில் அவர்கள் மனம் நொந்து கொள்ளக்கூடிய நிலையை தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் உருவாக்குகிறது. தமிழ்நாட்டில் ஏராளமான தனியார் மருத்துவர்கள் இருக்கின்ற பொழுது ஏன் இங்கே நீங்கள் படிக்காமல் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கிறீர்கள் என்ற மனநிலையை உருவாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் செயல்பாடு அமைந்திருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவர்களின் சாதகமாக தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் செயல்படுகிறதோ என்ற ஐயப்பாடு ஏற்படுகிறது. எனவே தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட வேண்டும். 2 மாதங்களுக்கு உள்ளாகவே அவர்களுக்கு தற்காலிக தகுதி சான்றிதழ் வழங்க வேண்டும். அதே போலவே ஏற்கனவே புதிதாக தொடங்கப்பட்ட 11 மருத்துவ கல்லூரிகளிலும் அவர்கள் பயிற்சி மருத்துவம் மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. இப்பொழுது என்ன காரணம் என்று தெரியவில்லை, அதுவும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் காத்திருப்போர் பட்டியலில் இருக்காங்க. பயிற்சி மருத்துவம் மேற்கொள்வதற்காக காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறார்கள். எனவே மிகுந்த மன அழுத்தத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டில் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்தியா முழுவதும் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவ இடங்களிலே கூடுதலாக 20 விழுக்காடு இடங்களை அதிகப்படுத்தி, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களில் 20 விழுக்காடு இடங்களை கூடுதலாக ஒதுக்கீடு செய்து கூடுதலாக அதிகரித்து அவர்கள் பயிற்சி மருத்துவம் மேற்கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். இந்த கோரிக்கை நீண்ட காலமாக சமூக சமத்துவ டாக்டர் சங்கமும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் வெளிநாட்டு பிரிவும் வலியுறுத்தி வருகிறது. ஆனால் இந்த நிலையில் 7.5 விழுக்காடு இடங்கள் மட்டும்தான் ஒதுக்கப்படுகிறது. எனவே இந்திய அரசும் தேசிய மருத்துவ ஆணையமும் இந்த இடங்களை 7.5 விழுக்காடு என்பதிலிருந்து 20 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நீண்ட காலமாக போராடி வருகின்றோம். இந்த கோரிக்கையை ஏற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு இந்த இடங்களை 20 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என கடிதம் எழுதியிருக்கின்றார். 2022லேயே இந்த கடிதம் எழுதப்பட்டும் கூட இதுவரை ஒன்றிய அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. தேசிய மருத்துவ ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இது மிகுந்த வருத்தத்தை வேதனை அளிக்கிறது. எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசுடைய முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைக்கின்ற பொழுது அந்த கோரிக்கைக்கு உண்டு இல்லை என்று பதிலாக அனுப்ப வேண்டும். அதையும் ஒன்றிய அரசு செய்யவில்லை. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தக்கூடிய எங்களுடைய கோரிக்கை, தமிழக மக்களுடைய கோரிக்கையான இந்த 20 விழுக்காடு இடங்களை கூடுதலாக பயிற்சி மருத்துவத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்பதை ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். தேசிய மருத்துவ ஆணையம் நிறைவேற்ற வேண்டும். அதன் மூலம் வெளிநாட்டிலிருந்து படித்து வரக்கூடிய மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவத்தை காலதாமதம் இல்லாமல் செய்ய முடியும். அதை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் பயிற்சி மருத்துவம் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவை இப்பொழுது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தவில்லை. அதற்கு மிக முக்கியமான காரணமாக தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு மாவட்ட மருத்துவமனைகளிலும் பயிற்சி மருத்துவத்தை மேற்கொள்வதற்கு இந்த வெளிநாட்டில் படித்த மருத்துவ பட்டதாரிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.
அதன் மூலமாக இந்த மருத்துவர்கள் பயனடைவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் விரைவாக மருத்துவராக பதிவு செய்வதற்கு அது ஏற்றதாக உதவிகரமாக இருக்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் கிராமப்புறத்திலிருந்து மாவட்ட மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய பயனளிக்கும். மாவட்ட மருத்துவமனைகளில் கூட்டம் அலைமோதுகிறது, நோயாளிகளுடைய கூட்டம் அலைமோதுகிறது, அங்கே போதிய மருத்துவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் இந்த வெளிநாட்டில் படித்த மருத்துவ பட்டதாரி மாணவர்கள் மாவட்ட மருத்துவமனையில் அவர் பயிற்சி மருத்துவம் மேற்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சேவையும் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும். எனவே தமிழ்நாட்டு கிராமப்புற ஏழை எளிய மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டும் இந்த பட்டதாரிகளுடைய நலனை கருத்தில் கொண்டும் தமிழ்நாடு அரசு மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் பயிற்சி மருத்துவத்தை மேற்கொள்ளலாம் என்ற அனுமதியை வழங்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் பயிற்சி பெறக்கூடிய இந்த வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகளுக்கு உரிய விடுதி வசதியில் ஏற்பாடு செய்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் உகந்த சூழலையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். பல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பாரபட்ச போக்கு கடைபிடிக்கப்படுகிறது. வெளிநாட்டில் படித்த இந்த மருத்துவ பட்டதாரிகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை, பாரபட்ச போக்கு நிலவுகிறது. இவர்களும் தமிழ்நாட்டு மாணவர்கள் தான், இவர்களும் தமிழ்நாட்டு குடிமக்கள் தான், இவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து படிக்க சென்றவர்கள் தான். எனவே அவர்கள் பாரபட்சமாக நடத்துவதை ஏற்க முடியாது. எனவே தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலும் பல்வேறு கல்லூரிகளும் மருத்துவக் கல்லூரிகளும் பாரபட்ச போக்கை கடைபிடிப்பதை உடனடியாக கைவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இதுபோன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்றைய தினம் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாகவும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் வெளிநாட்டு பிரிவின் சார்பாகவும் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் சென்னையிலே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த உண்ணாநிலை அறப்போராட்ட கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் தேசிய மருத்துவ ஆணையமும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து எங்களுடைய சமூக சமத்துவ டாக்டர் சங்கமும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் வெளிநாட்டு பிரிவும் நடத்துவோம் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே உடனடியாக ஒன்றிய அரசும் மாநில அரசும் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். மருத்துவத்தில் வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கும் இந்தியாவில் நடக்கிற மருத்துவத்துக்கும் வேறுபாடுகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு வேறுபாடு இல்லை. மருத்துவம் என்பது சர்வதேச விஞ்ஞானம், இன்டர்நேஷனல் சயின்ஸ், குளோபல் சயின்ஸ். எனவே மருத்துவ அறிவியல் என்பது ஒரு சர்வதேச அறிவியலாக இருக்கின்ற பொழுது ஒரு நாட்டில் படித்து இன்னொரு நாட்டில் பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஒரு நாட்டு மருத்துவ சிகிச்சை வேற, இன்னொரு நாட்டு மருத்துவ சிகிச்சை வேற என்பதெல்லாம் தவறான வாதம், ஒரு தவறான கருத்தை பரப்புகிறார்கள். அதே போலவே வெளிநாட்டிலிருந்து படித்த மாணவர்கள் இங்கே வந்து நல்ல சேவை செய்கிறார்கள், அரசு மருத்துவ பணியில் இருக்கிறார்கள். நம்முடைய மருத்துவர்கள் இந்தியாவில் படிச்சுட்டு கனடாவில், அமெரிக்காவில், யூகேல என்று பல நாடுகளிலும் சேவை செய்கிறார்கள். எனவே மருத்துவ அறிவியல் என்பது ஒரு இன்டர்நேஷனல் சயின்ஸ், சர்வதேச விஞ்ஞானம். அதில் எந்த விதமான பாரபட்சம் இல்லை, எந்த விதமான ஏற்ற இறக்கமும் இல்லை. எனவே எங்களை பொறுத்த மட்டில் இந்த தகுதி தேர்வு என்பது அவசியம் என்று நாங்கள் கருதுகின்றோம். எனவே இந்திய அரசாங்கமே மருத்துவ கல்வியுடைய தரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் பல வகையில் செயல்படுகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மெடிக்கல் சயின்ஸில் இன்டகிரேட்டட் மெடிசன் கொண்டு வராங்க. அது மருத்துவத்துறை தரத்தை பாதிக்கும். அதே போலவே ஆயுர்வேதா டாக்டர்ஸ் அறுவை சிகிச்சை செய்யலாம்னு சொல்கிறாங்க. அது மருத்துவ அறுவை சிகிச்சை தரத்தை பாதிக்கும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்திய அரசாங்கமே 3.5 ஆண்டு மருத்துவ படிப்பு, அதே போலவே பிரிட்ஜ் கோர்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடைநிலை மருத்துவ சிகிச்சை வழங்கக்கூடிய மருத்துவர் என்றெல்லாம் கொண்டு வந்து இந்தியாவுடைய மருத்துவ சேவையுடைய தரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செய்துவிட்டு ஒரு பக்கம் சுண்ணாம்பை தடவி விட்டு இன்னொரு பக்கம் வெண்ணெய் தடவுற வேலை செய்யக்கூடாது. எனவே இவர்கள் அனைவருமே மருத்துவராக தொழில் செய்வதற்கு முழுமையான தகுதி பெற்றவர்கள். இன்னும் சொல்ல போனால் தேசிய மருத்துவ ஆணையம் அங்கீகரிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கக்கூடிய கல்லூரிகளில் தான் வெளிநாட்டில் படிக்கிறாங்க. அங்கீகரிக்கப்படாத கல்லூரியில் படிக்க முடியாது. அவ்வாறு படித்துவிட்டு வந்தால் தேசிய மருத்துவ ஆணையம் அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்காது, தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் அங்கீகாரம் வழங்காது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகமும் இந்தியாவுடைய தேசிய மருத்துவ ஆணையமும் மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறையும் அங்கீகரிக்கக்கூடிய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் படித்துவிட்டு வரக்கூடிய இந்த மருத்துவ பட்டதாரிகளை தரமற்றவர்கள், தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள் என்றெல்லாம் சொல்வது என்பது அப்பட்டமான உண்மைக்கு மாறான ஒரு பொய் பிரச்சாரம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எனவே ஒன்றிய அரசு இந்த மாற்றான் தாய் போக்கை கைவிட்டுவிட்டு இந்த மருத்துவர்களுக்கும் நியாயம் வழங்க வேண்டும். உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம், வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகள் பிரிவு மற்றும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம்
இணைந்து நடத்தும் மாபெரும் உண்ணாநிலை போராட்டம். வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்காக இந்த உண்ணாநிலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சிஆர்எம்ஐ பயிற்சி முடித்த எஃப்எம்ஜி எக்ஸாம் குவாலிஃபை ஆன 1800க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஒரு வருடத்துக்கு மேலாக காத்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக அதில் 61 பேர் ஒன்றரை வருடங்களுக்கும் மேலாக தங்களுடைய பயிற்சியை மேற்கொள்ளாமல் காத்திருப்பு பட்டியலில் இருக்கின்றார்கள். அதுக்காக ஒன்றிய அரசுக்கிட்ட நாங்கள் வைக்கிற கோரிக்கை இந்த 7.5% 20% உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஒன்றிய அரசை மீண்டுமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக 2022 எங்களுக்காக கோரிக்கை வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் 2022 NMC have extended 2 years for the non-teaching hospital. மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிஆர்எம்ஐ பயிற்சி மேற்கொள்வதற்காக 2026 ஆண்டு வரை அவர்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இன்ன வரையிலும் தமிழ்நாட்டில் நடைமுறை இல்லாமல் இருக்கின்ற காரணத்தாலேயே 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய பயிற்சியை மேற்கொள்ளாமல் காத்திருக்கின்ற சூழ்நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் விரைவாக இந்த மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைகளில் எஃப்எம்ஜி மாணவர்களை சிஆர்எம்ஐ பயிற்சி மேற்கொள்ள இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம். அதே போல் ஒன்றிய அரசுக்கு இன்னும் குறிப்பாக ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் காத்திருக்காங்க அப்படின்னா, ஒன்றிய அரசு நடத்துகிற எஃப்எம்ஜி தகுதி தேர்வில் அதிகப்படியாக பாஸ் பண்ணுறது தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள். அதனால தான் இங்கே தமிழ்நாட்டில் நிறையா பேர் ஒவ்வொரு வருஷமும் இந்த இன்டர்ன்ஷிப்காக காத்திருக்கிறாங்க. அதனால் இந்த 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பர்மனெண்ட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி தரணுன்றத கோரிக்கையாக இந்த நேரத்தில் முன்வைக்கிறோம். அதே போல் பிஇசி டிலே இல்லாமல் வராதற்குரிய வழிகளை தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் செய்ய வேண்டும் என எங்கள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்வோம். மருத்துவர் வசந்த் பிலிப் அபிஷேக், மாநில செயலாளர், தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம், வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகள் பிரிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.